அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். 3 தினங்களுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த என்னை உங்களை அளவு கடந்த அன்பால் நனைய வைத்தீர்கள். ஐ லவ் யூ கோவை அண்ட் கொங்கு தங்கம். நம் மீது இத்தனை அன்பை காட்டும் உங்களுக்கு மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டு தருவதுதான் நாம் காட்டும் அன்பு காணிக்கையாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் இதை நிச்சயம் நிறைவேற்ற காட்டுவோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தமிழகமெங்கும் உள்ள நம்முடைய இளம் தோழர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள்கள் சில உண்டு. அவை அன்பு கட்டளைகளாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசமின்றி வேகமாக பின்தொடர்வது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது எனக்கு மிகவும் கவலை அளித்தன. அதனால் இப்ப கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பர்சனலா பேச விரும்புறேன். நம்ம பயணத்தை ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழி தண்ணி சரியான பண்ணிவிட்டதுக்கு உங்க செயலை பாராட்டே ஆகணும். அதுதான் நீங்க இப்படியெல்லாம் செய்யற நீங்க அன்பின் காரணமா செய்யற சிலதை சொல்லி ஆகணும். உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் தலைவணங்கவும் செய்கிறேன். ஆனா எப்பவும் நம்மளோட அன்பை வெளிப்படுத்துற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாகத்தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க தான் எனக்கு முக்கியம். இவ்வளவு அன்போட இருக்க நீங்க எனக்கு கிடைச்சது நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல. உங்களை நான் கைகூப்பி தலைவணங்கி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒண்ணுதான். உங்க அன்பை நான் மதிக்கிறேன், இனி எப்பவும் மதிப்பேன். அதே போல நீங்களும் என் மேல அன்போட இருக்கிறது உண்மையானா எப்பவும் இது போல இனி நீங்க செய்யவே கூடாது. நம்ம அரசியல்ல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட கண்டிப்பா செல்ஃப் டிசிப்ளினும் 100% சமரசமற்றமாதான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம அரசியலுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இனி அடுத்தடுத்து நம்ம மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறதால நான் சொல்றது நீங்க இனிமேல் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புறேன். செய்வீங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்று அவர் இந்த அறிக்கையினை ஒரு நண்பர்களிடம் பேசுவது போல வெளியிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை கோவை சென்றிருந்த போது விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தில் குதித்தது, அதே போன்று தலைக்கவசம் இல்லாமல் பின்தொடர்ந்து விபத்துக்குள்ளானது, பல்வேறு சம்பவங்கள் தற்பொழுது விஜயை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளிலும் இது போன்ற எந்த ஒரு செயலையும் ரசிகர்களோ அல்லது தொண்டர்களோ செய்யக்கூடாது என இந்த நீண்ட அறிக்கையினை எக்ஸ் தளத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்.